இன்னைக்கு சண்டே. அவர் வந்துட்டு மட்டன் பிரியாணி வேணும்னு சொன்னாரு. பெரியவனுக்கு வந்துட்டு சிக்கன வச்சு எது செஞ்சு குடுத்தாலும் ட்ரையா நான் சாப்பிட்டுருவேன் அப்டின்னா. சின்னவனுக்கு வந்துட்டு குழம்பு ஊத்தி நல்லா கொழைய கொழைய நெறைய தளன்னு சாப்பிடணும்னு அவனுக்கு ஆசை. அவர் ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டாரு, "இன்னைக்கு மட்டன் தான். சிக்கன் வேணா இடையில வந்துட்டு வீக் டேஸ்ல ஏதாவது ஒரு நாள் செஞ்சுக்கலாம்" அப்டின்ட்டாரு. இன்னைக்கு சண்டேன்றதுனால கறிக்கடை செம்ம கூட்டமா இருக்கும். எப்படினாலும் வாங்கிட்டு வரது கொஞ்சம் லேட் ஆயிடும். இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா, பிரியாணிக்கு சாதம் வடிச்சுக்கிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் காலி ஆயிடுச்சு. கன்ஃபார்மா அவர் எப்படினாலும் லேட்டா வருவார்னு தெரிஞ்சதுனால இஞ்சி பூண்டெல்லாம் தோல் எடுத்து அதையும் அரைச்சு எடுத்துக்கிட்டேன். இப்படி அரைக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமா உப்பு, மஞ்சத்தூள், தேங்காய் எண்ணெய் ஊற்றி தான் எப்பவுமே நான் அரைச்சி வைப்பேன். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் காலி ஆயிடுச்சுன்னா உடனே அரைப்பேனான்னு கேட்டிங்கன்னா இல்லை தான். தோணும் போது அரைப்பேன், இல்லைன்னா தேவைக்கேற்ப அப்பப்போ அரைச்சி எடுத்துப்பேன். அதே மிக்ஸி ஜாரில் பொட்டுக்கடலை, புதினா, கொத்தமல்லி, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மட்டன் கீமா, உப்பு, கரம் மசாலா தூள், ஜீரகத்தூள், பெப்பரு இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும், தண்ணி ஊற்றாமல். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன சின்ன பால்ஸாக போட்டு எடுத்துட்டோன்னா சட்டுன்னு ஃப்ரை ஆகி வந்துடும். பெருசாக போட்டிங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும் ஃப்ரை ஆகிறதுக்கு.